வணக்கம் சகோதரிகளே, நான் ஜெயா கைல்வெளி, ட்ரீம் ஃபிட் டிசைனிங். நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் ஒரு பிகினர் பேசிக் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு வந்து ஒரு 23 சிலபஸ் வந்து நான் இண்டெக்ஸில் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனும் நான் கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிகினருக்காகவே ஸ்டார்ட் பண்ண டெய்லரிங் கிளாஸ் தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் யூடியூப்லேயே வந்து எங்களோட சேனலை ஃபாலோ பண்ணி ஒன் பை ஒன்னாக எங்களோட வீடியோ வந்து நீங்கள் பார்த்து டெய்லரிங்கை வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரு 6th கிளாஸ் வரைக்கும் உங்களுக்கு தியரிட்டிக்கலா தான் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்க அதுல இருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அது எல்லா எக்ஸ்பிளனேஷனும் கிளியரா புரியும். 7th கிளாஸ்ல இருந்து உங்களுக்கு டைரக்டா நீங்க ஸ்டிச் பண்றதுக்கு எப்படி மிஷின்ல வந்து உங்களுக்கு ரன் பண்றது, அது எல்லா கிளாஸஸும் ஒன் பை ஒன்னா நான் வந்து வீடியோல உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் போட்ட வீடியோல இருந்து நிறைய பேர் வியூவர்ஸ் வந்து இதை பார்த்து நான் அதில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தேன். எல்லாருமே ஒரு ரெக்கார்ட் நோட்டு மெயின்டைன் பண்ணுங்க, ஒரு ரெக்கார்ட் நோட் எடுத்து முதல்ல இந்த சிலபஸை வந்து நீங்கள் எழுதிக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ரெக்கார்ட் நோட்டு வாங்கி சிலபஸ் எழுதி எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருந்தாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன், இவ்வளோ பேர் ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இந்த ஆர்வத்தை வந்து நீங்கள் கடைசி கிளாஸஸ் வரைக்கும் நீங்கள் ரொம்ப ஆர்வமா கத்துக்கோங்க. நீங்க நடுவுல வந்து சோர்வடைஞ்சிடாதீங்க. உங்களுக்கு சோர்வடைகிற ஜாபும் கிடையாது. உங்களை ஒவ்வொரு நாளும் வந்து நீங்க லேர்ன் பண்ண உங்களை உற்சாகப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து அந்த ஸ்கிரீன்ஷாட் வந்து எங்களுக்கு கிளியரா தெரியல அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. இப்பதான் இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கிளாஸ்லயும் போயிட்டு அந்த வீடியோவை பாருங்க. இப்போ மறுபடியும் நான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரீன்ல வந்து இதை நான் ஷோ பண்றேன். நிறைய ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு நீங்க மறுபடியும் ரெக்கார்ட் நோட் மெயின்டைன் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து நாங்கள் வந்து ரீப்ளே கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு நாங்கள் ரீப்ளே கொடுத்ததுனால ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ரீப்ளே கிடைச்சிருக்கும். பட் ஆனால் நீங்க வந்து உங்களோட நாங்க சொன்ன விஷயத்த வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. நோட் எழுதுறதுல இருந்து தியரிட்டிக்கலா ப்ராக்டிஸ் பண்றதுல இருந்து ஸ்டிச் பண்றதுல இருந்து அப்லோட் பண்ணி எங்களுக்கு வந்து போட்டோ எடுத்து நீங்க அனுப்புங்க. ஸோ லாஸ்ட் வரைக்கும் நாங்கள் அதை உங்களை வந்து கவனிச்சு நாங்கள் வந்து உங்களுக்கு அந்த ஒரு நல்ல ஒரு சர்டிஃபிகேட்டு, ஒரு கிஃப்ட், இது எல்லாமே நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். இன்னொரு மறக்காம சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க வாட்ஸ்அப்ல வந்துட்டு டைரக்டா நீங்க மெசேஜ் பண்றீங்க, உங்களோட நேமும் லொக்கேஷனும் எங்களுக்கு அனுப்புங்க. ஸோ நாங்கள் அதை அப்பதான் சேவ் பண்ணி உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணி நாங்களும் உங்களை ஃபாலோ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த கிளாஸ் முழுக்க முழுக்க பிகினர்ஸுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்றவங்களுக்காக தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுல இவ்வளவு பேர் ஆர்வமா சொல்லியிருக்கீங்க, எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி தான் நீங்க வந்து இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணி ஸ்டார்ட் பண்றீங்க. நீங்க இந்த கிளாஸை வந்து எப்படி நாங்க லேர்ன் பண்றது, எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னு எல்லாம் நீங்க யோசிக்க வேணாம். டைரக்டா நீங்க யூடியூப்லயே நான் அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸையும் நீங்க ஒன் பை ஒன்னா நீங்க ஃபாலோ பண்ணி பார்த்தாலே போதும். நீங்க வந்து அதை ஈஸியா நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பிகினர் பேசிக் கிளாஸ் 1 ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த பேசிக் கிளாஸ் 1ல பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு இண்டெக்ஸில் 23 சிலபஸ் நான் சொல்லியிருந்தேன். 23 சிலபஸும் நீங்கள் உங்களோட ரெக்கார்டில் நோட்டில் அழகாக நீட்டாக எழுதி எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணியிருந்தீங்க. அதனுடைய ஃபர்ஸ்ட் சிலபஸ் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் டெய்லரிங் அண்ட் ஃபேஷன் டிசைனிங். இதில் டெய்லரிங்னா என்ன, ஃபேஷன் டிசைனிங்னா என்ன அப்படின்ற ஒரு டீட்டெயிலை வந்து நான் உங்களுக்கு கிளியராக நான் சொல்லி கொடுக்க போகிறேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ரெக்கார்ட் நோட்ல நீங்க இந்த மாதிரி கிளியரா அந்த கண்டென்ட்டை வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுவேன். வீடியோ லாஸ்ட்ல நீங்க கிளியரா வந்து உங்க நோட்ல நீங்க எழுதணும். இந்த எழுதுறதுக்கு தியரட்டிக்கலா நீங்க எழுதுறதுக்கும் உங்களுக்கு வந்து நாங்க மார்க் வந்து ஆட் பண்ணிப்போம். இந்த வீடியோ கடைசியில இந்த கண்டென்ட்டை வந்து நான் ஷோ பண்ணுவேன். நீங்க வந்து அதை கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. யாருக்காவது உங்களுக்கு கிளியரா புரியல அப்படின்னீங்கன்னா நீங்க எங்களுக்கு பர்சனலா வாட்ஸ்அப்ல நீங்க காண்டாக்ட் பண்ணா கூட நாங்க அதை வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுவோம், இந்த சிலபஸ் 1. ஸோ நீங்க செய்ய வேண்டியது நோட்ல தரவா நீங்க எழுதுங்க. இதை நீங்க எழுத ஆரம்பிச்சு எங்களுக்கு வந்து கண்டிப்பா போட்டோ எடுத்து அனுப்புங்க. நாம வாழ்றதுக்கு தேவையான ஒரு 3 இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உணவு, நெக்ஸ்ட் உடை, அப்புறம் இருப்பிடம். இது 3 வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து இப்ப இந்த ஆடையை பத்தி தெளிவா நம்ம வந்து பார்ப்போம். ஆடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடை. அந்த உடை வந்து நாம எப்படி உடுத்துறோம், அந்த உடையை வச்சுதான் நமக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டைப் ஆஃப் ஆன உடையை வந்து நம்ம உடுத்துறோம், ஆடைகளை வந்து நம்ம வேர் பண்ணும்போது அது ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி நம்ம வேர் பண்ற ட்ரெஸ்ஸை பொறுத்து தான் நமக்கு வந்து ஒரு அழகு கிடைக்கும். ஸோ எல்லாருமே விரும்புகிற விஷயம் நமக்கு வந்து எந்த ட்ரெஸ்ஸு வேர் பண்ண அழகா இருக்கணும், அழகா காமிக்கணும் அப்படின்றத எல்லாரும் விரும்புறது தான். ஸோ நம்ம உடுத்துற வேர் பண்ற ட்ரெஸ் வந்து ரொம்ப அழகா காமிக்கணும். அடுத்தது என்ன டைப் ஆஃப் ட்ரெஸ் நம்ம யூஸ் பண்றோம்,
இப்போ நிறைய பேர் நம்ம சாரீஸ் யூஸ் பண்றோம், சுடிதார்ஸ், வெஸ்டர்ன் டைப், இந்த மாதிரி பல டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இந்த ஆடைகளை, இந்த டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸஸை வச்சு தான் நம்மளுடைய கலாச்சாரத்தையே நமக்கு வந்து அடையாளப்படுத்துது. ஸோ இது வந்து நீங்க மறக்காம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இப்போ டெய்லரிங் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சாதாரண துணியை ரொம்ப அழகா உடலுக்கு பொருத்தமான ஒரு ஆடையாக மாற்றுகிற ஒரு கலை தான் டெய்லரிங். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபேஷன் டிசைனிங். இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஸோ நல்ல ஒரு புதிய டிசைன்ஸோட, ஒரு புதிய கலர் காம்பினேஷனோட, ட்ரெண்டிங்கில் ரொம்ப எல்லாரும் விரும்புகிற மாதிரி ஒரு ஆடையை வடிவமைக்கிறது தான் ஃபேஷன் டிசைனிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லரிங்னா என்ன, ஃபேஷன் டிசைனிங்னா என்ன, இவங்க 2 பேருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்ல என்ன அப்படின்றது வந்து உங்களுக்கு கிளியரா வந்து நான் வந்து உங்களுக்கு கிளாஸ்ல தொடர்ந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுப்பேன். அதுல இப்போ டெய்லரிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு தொழில் மட்டும் கிடையாது. இந்த டெய்லரிங் வந்து ஒரு தொழில் மட்டும் கிடையாதுன்றதை நம்ம தெளிவுபடுத்திக்கோங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலை, அறிவியல், தொழில்நுட்பம், தொழில் முனைவோர் திறன், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதுல அடங்கி இருக்கு. ஸோ ஆல் மெர்ஜிங் இஸ் எ பிக் இண்டஸ்ட்ரி. இது வந்து ஒரு பெரிய தொழில்துறையா நமக்கு வந்து கிடைக்கும். டெய்லரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாத்தை எடுத்து அதில் வந்து ப்ராப்பராக நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் எடுத்துட்டு அதில் மார்க் பண்ணணும். அந்த கிளாத்தில் மார்க் பண்ணிவிட்டு அதில் அழகாக பர்ஃபெக்டாக கட் பண்ணிவிட்டு அந்த பர்ஃபெக்ட் ஸ்டிச்சிங்கும் நம்ம அதை கொடுத்துட்டு ஒரு நல்ல ஒரு ஆடையாக டிசைன் பண்ணி அதை கரெக்டாக உருவாக்குறது தான் டெய்லரிங். ஒரு நல்ல டெய்லர், குட் டெய்லர், தைக்கிறவங்க எல்லாருமே குட் டெய்லர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் தைக்கிற நம்ம எல்லாருமே குட் டெய்லராக இருக்கணும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டிச்சிங் மட்டும் பண்ணுறது வந்து ஒரு டெய்லரோட வேலை கிடையாது. ஸ்டிச்சிங் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒரு ப்ராப்பர் ஃபிட்டிங்கோடு அவர் ஸ்டிச் பண்ணணும். இப்போ யாருக்கு நம்ம துணி தைக்கிறோமோ அவங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு ஃபிட்டிங்கில் அழகாக அவங்க ஸ்டிச் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க வேர் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கணும். அந்த தைச்ச ட்ரெஸ்ஸை வந்து டைட்டு, இங்கே லூஸு, இங்கே கரெக்டாக ஃபிட்டிங் இல்லை, இந்த பார்ட்டு கரெக்ட் ஃபிட்டிங் இல்லை, இது பர்ஃபெக்டாக இருக்குது, இந்த பக்கம் பர்ஃபெக்டாக இல்லை அப்படின்னு இல்லாமல் வேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதை அந்த ட்ரெஸ்ஸை அவங்க வேர் பண்ணதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பர் லுக் அதில் கிடைக்கணும். ஸோ அப்போ தான் அது பார்க்குறதுக்கு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு காஸ்ட்லியாக ஒரு ட்ரெஸ் எடுத்து அதை டெய்லர்கிட்ட கொடுத்து தச்சு கஸ்டமர் வேர் பண்ணும்போது ஒரு குட் லுக் வந்து கிடச்சிதுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு நல்ல டெய்லருக்கு கவனிக்க வேண்டிய விஷயம். அவங்க வந்து அதை ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயமும் கூட. அதுக்கப்புறம் அப்படி பார்த்தீங்கன்னா டெய்லரிங்கோட முக்கிய நோக்கம் என்ன? டெய்லரிங்கோட முக்கிய நோக்கம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லர் வந்து முதல்ல இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம். முதல்ல பர்ஃபெக்டாக மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ட்ரெஸ் வந்து ஸ்டிச்சிங்க்கு நம்மக்கிட்ட கொடுக்கும்போது அவங்க ரொம்ப அழகாக பர்ஃபெக்டாக மெஷர்மெண்ட் எடுக்கணும். மெஷர்மெண்ட் கிளாஸ்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக அடுத்தடுத்து நாங்கள் போடுவோம். ஸோ இப்போ நீங்கள் விஷயத்தை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது அந்த ட்ரெஸ்ஸு மெஷர்மெண்ட் எடுக்கும்போது வேர் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி நம்ம சஜஷன் கொடுக்கலாம். அந்த ஷேப்பு, அந்த டிசைனு, நெக்கு இதெல்லாம் வந்து நம்ம டெய்லராக இருந்து ஒரு நல்ல ஒரு சஜஷனும் நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைஸ் அண்ட் கிராண்ட் லுக்கு, ரொம்ப அழகாக தச்சு அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு கிராண்ட் லுக்கு கிடைக்கிற மாதிரி நம்மளோட கான்சென்ட்ரேஷனில் நம்மளோட கைத்திறமையை யூஸ் பண்ணி ஒரு துணியை வந்து நம்ம தைக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஸ்டிச்சிங் ஃபார் ரெகுலர் யூஸ். ஒரு ட்ரெஸ்ஸை அவங்க ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னோம்னா அது அடுத்தடுத்து அவங்க அதை வேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும். யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கக்கூடாது. ஸோ அதில் வந்து ரொம்ப பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கை வந்து நம்ம காமிக்கணும். அடுத்தது கஸ்டமர் ரிக்வயர்மெண்ட் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்போ கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிளானிங் இருக்கும், ஒவ்வொரு ஆசைகள், ஒவ்வொரு கனவுகள் இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அவங்க சொல்லும்போது நம்ம அதை கரெக்டாக நோட் பண்ணி ஒன் பை ஒன்னாக நம்ம நோட் பண்ணி அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்களோட ரிக்வயர்மெண்ட்ஸை வந்து நம்ம ஃபில் பண்ணி அதில் வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்டிச்சிங்கை வந்து பர்ஃபெக்டாக அழகாக நம்ம பண்ணி கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபை நம்மளால பண்ண முடியும். கண்டிப்பாக எல்லாராலையும் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆஃப் கிளாத்து. அதாவது ஒரு சின்ன கிளாத்தாக தான் இருக்கும், இல்லை சில சமயம் பெரிய கிளாத்தாக கொடுப்பாங்க. சின்ன கிளாத்தாக கொடுத்தாங்கன்னா கரெக்ட் மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை பிளான் பண்ணி கட் பண்ணி துணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நிறைய கிளாத் இருக்குது அப்படின்றதுக்காக நிறைய கிளாத் எடுத்து நிறைய துணிகளை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. தேவையான அளவு துணிகளை மட்டும் பர்ஃபெக்டாக மார்க் பண்ணி கிளாத்தை வேஸ்ட் ஆக்காமல் அதுக்குள்ளே நம்ம வந்து அவங்களுக்கு கட் பண்ணி தச்சு நம்ம அவங்களுக்கு கொடுத்தோம்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் அவங்களுக்கு இருக்கும். டெய்லரிங் ஏன் முக்கியம்? ஸோ அதோட இம்பார்ட்டண்ட்டு
அதை வந்து நம்ம இப்போ லேர்ன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்கோட நம்ம வந்து ஒரு ட்ரெஸ்ஸை வந்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னும் போது நிறைய பேருக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் வந்து மெஷர்மெண்ட் இருக்கும். ஒருத்தர் உடல்நிலை மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு நமக்கு இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தருடைய பாடிக்கு ஏற்ற மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து அவங்களுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி தைக்கிறதுல வந்து நமக்கு ஒரு நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். டேமேஜ்டு கிளாத், அதாவது நம்ம வந்து ஒரு ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ண பிறகோ இல்லை நம்ம வந்து ரெடிமேடாக வாங்கினதுக்கு அப்புறமோ அதில் வந்து சில டேமேஜஸ் வரும். ஒன்று நம்ம வந்து ஃபேட் ஆயிடுவோம், இல்லைனா லீன் ஆயிடுவோம், இல்லைனா எங்கேயாவது ஸ்டிச்சஸ் ரிமூவ் ஆயிரும். ஸோ தேவைப்பட்ட இடத்துல அடிஷ்னலாக ஸ்டிச்சஸ் போடுற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதை நம்மளே வந்து என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம், அதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் நமக்கு வந்துட்டு நிறைய யூஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு செல்ஃப் எம்ப்ளாய்டு பெண்களுக்கு வந்து இது ஒரு சுய தொழில். இப்போது அவங்க வந்து நிறைய பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வீட்டு சூழ்நிலைகள் வெளியே போய் வேலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைகள் வந்து இருக்கலாம். அது வந்து அவங்க வீட்டில் சும்மா இருக்கிற நேரத்தில் இந்த டெய்லரிங் அவங்க லேர்ன் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அது ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஸோ அதனால் பெண்களுக்கு வந்து இது வந்து ஒரு சிறந்த சுய தொழில். நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் ஃப்ரம் ஹோம். அதை வந்து அவங்க லேர்ன் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க கற்றுக்கிட்டு நல்லா ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸும் பண்ணிட்டு அதில் ஒரு நம்மளால தைக்க முடியுது நல்லா அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணலாம், அதை ஒரு பிஸ்னஸாக கூட வந்து அவங்க வீட்டில் வந்து செய்யலாம். மற்றவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்கறதுனால அவங்களுக்கு ஒரு இன்கம் கிடைக்கும். ஸோ அதனால் அது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் ஏர்னிங். இதில் நம்ம ஒரு சின்ன மிஷின், சாதாரண மிஷின், நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மிஷினில் வந்து நம்ம லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதில் ஆரம்பித்து நிறைய மிஷின்களை வச்சு நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ்ஸு நம்ம வீட்டில் இருந்தே நம்ம வந்து என்ன பண்ணலாம், அந்த பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணலாம். இதுக்கு வந்து டெய்லரிங் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக நமக்கு இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்கம். அந்த மாதிரி பிஸ்னஸ் நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியில் நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் அதில் நிறைய ஏர்ன் பண்ணலாம், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம், நிறைய இன்கம் வந்து நமக்கு என்ன பண்ணோம், நம்ம வீட்டில இருந்து செய்கிற ஒரு பிஸ்னஸில் வந்து நமக்கு கிடைக்கும். அடுத்தது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கிளாத்ஸை நம்மளே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம வெளியில் கொடுத்து ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுடைய செலவுகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை நம்மளே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி லேர்ன் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் நம்மளே அதை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம்னா நமக்கு அந்த செலவு வந்து நமக்கு வீட்டில் வந்து மிச்சமாகும். அதில் வந்து நிறைய குடும்பத்தில் வந்து அது ஒரு பெரிய வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இதுக்கு வந்து பெண்களுக்கு வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே கண்டிப்பாக ஆதரவு கொடுப்பாங்க. ஸோ அதனால் டெய்லரிங் வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டாக எடுத்து நம்ம லேர்ன் பண்ணிக்க ஆரம்பிக்கலாம். அடுத்தது இது வந்து இப்போ காலங்கள் மாற மாற நம்மளுடைய டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கிறதுனால நம்மளுடைய பாரம்பரிய உடைகளை வந்து நாம தக்க வச்சுக்கலாம். எவ்வளவு டிசைன்ஸ் மாறினாலும் நம்மளுடைய ஸ்டைலில் நமக்கு இந்த நம்ம வழக்கப்படி உள்ள துணிகளை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு பரம்பரையாக என்ன செய்யலாம், ட்ரெடிஷ்னலாக வந்து மாற்றாமல் அவங்களுக்கு நம்ம தச்சு கொடுக்கலாம். அதில் கிடைக்கிற சந்தோஷம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது இப்போ வந்து நிறைய திறமைகள் வந்து நமக்கு கிடைக்கும். ஒரு டெய்லரிங் கற்றுக்கும் போது பார்த்தீங்கன்னா அதில் நிறைய ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் உங்களுக்கு நிறைய சொல்லி கொடுக்குறோம், ஆனாலும் எங்களையும் மீறி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வரும். அது கண்டிப்பாக வரும். அது ஒவ்வொருத்தருமே வந்து ஒரு டீச்சராக இருக்கிற நாங்கள் வந்து அதை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்போம். எங்களுக்கே தெரியாத விஷயங்கள் கூட உங்களுக்கு தெரிய வரும். ஸோ நமக்கு வந்து அந்த திறமைகள் படைப்பாற்றல்கள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமை கிடைக்கும். நம்ம எப்போவுமே வந்து இந்த இந்த காலகட்டத்தில் இந்த சூழ்நிலையில் பரபரன்னு வேலை செய்கிறோம், அங்கே ஓடுறோம் இங்கே ஓடுறோம். ஆனால் இந்த டெய்லரிங்கில் வந்து ரொம்ப பொறுமையாக நம்ம ஸ்டிச் பண்ணுறதுனால நமக்கு வந்து ரொம்ப ஒரு பொறுமை வந்து நமக்கு கிடைக்கும். அது நம்மளோட ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ நம்ம வீட்டில இருந்து பிஸ்னஸ் பண்ணுறோம், இதை கற்றுக்கிட்டோம்னா ஒரு பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு டெய்லர் கடை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நமக்கு வந்து தானாக கிடைக்குது. ஸோ இதை லேர்ன் பண்ணிக்கிறது மூலமாக இவ்வளோ ப்ளஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. அடுத்தது
இந்த இந்த முக்கியமான இந்த டெய்லரிங் எல்லாம் நீங்க கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு டெய்லர் ஆயிருவீங்க. நமக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வந்துரும். அப்போ நம்ம டெய்லருக்கு தேவையான குணங்கள்னு ஒண்ணு இருக்கு. அத வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. இப்போ இருக்கிற மாதிரி நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும், நம்மளுடைய குணத்துல வந்து நம்ம ரொம்ப ஐக்கியமாயிடுறோம். அந்த டெய்லரோட குணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிப்படியா பார்க்கலாம். பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பொறுமை வேணும். ஏன்னா ஒரு Dress ஒரு சாதாரண ஒரு கிளாத் மெட்டீரியலை ஒரு ஆடையா நம்ம உருவாக்கும் போது நமக்கு ரொம்ப பொறுமை தேவை. அதை நம்ம வந்து கண்டிப்பா கடைபிடிக்கணும். அடுத்தது அதுல ரொம்ப கவனமா தைக்கணும். கவனம் அப்படின்னும் போது நமக்கு பல வேலைகள் இருக்கும், பல பிரச்சனைகள் இருக்கும். ஆனா அந்த கான்சென்ட்ரேஷனோட நம்ம என்ன பண்ணணும், அந்த ஸ்டிச்சிங்கை வந்து நம்ம செய்யணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா துல்லிய நுணுக்கம். ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரொம்ப துல்லியமா தைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாகும். ஸோ நாங்க அதை உங்களுக்கு சொல்லி கொடுப்போம். நீங்க அதை மைண்ட்ல வச்சுட்டு என்ன பண்ணணும், சில இடங்கள்ல ரொம்ப துல்லியமா நீங்க தைச்சீங்கன்னா நம்மளோட ட்ரெஸ் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும். அடுத்தது டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ ஒரு டைமுக்கு நம்ம கரெக்டாக கீப் அப் பண்ணணும். இந்த டைமுக்குள்ள நம்ம அந்த ஒர்க்கை முடிக்கணும் அப்படின்ற ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டை நம்ம வந்து லைஃப்ல வந்து அதை மெயின்டைன் பண்ணலாம். அடுத்தது கஸ்டமர் ரிக்குவயர்மெண்ட். கஸ்டமர் என்ன கேட்குறாங்க, கஸ்டமர் எப்படி கேட்குறாங்க, என்ன டைப் ஆஃப் மாடல் வந்து அவங்க விரும்புறாங்க, அதை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம என்ன செய்யணும், அந்த டெய்லர் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெய்லரிங்கோட இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ். ஸோ ஒரு டெய்லரோட குணங்கள் இதையெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு சில இம்பார்ட்டன்ட்டையும் ஃபாலோ பண்ணணும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரெஸ்ஸை வந்து நல்லா கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுக்கணும். நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னால அந்த மெஷர்மெண்ட் எடுக்கிறதுல ஆரம்பிச்சு அவங்க வந்து பேட்டர்ன் வந்து டிராயிங் பண்ணா. ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன், எந்த டெய்லரா இருந்தாலும் நாங்க அப்படிதான் செய்யறோம். ஒரு மெஷர்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் நாங்க அது ஒரு பேட்டர்ன் வந்து நாங்க ரெடி பண்ணிக்கிறோம். ஸோ பேட்டர்ன் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் என்ன செய்யறோம், நாங்க அதுக்கப்புறம் கிளாத்ல வந்து நாங்க மார்க் பண்றோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து எந்த கிளாத்துக்கு வந்து நம்ம எப்படி கரெக்டா பிளான் பண்ணி மார்க் பண்ணணும், ஸ்டிச் பண்ணணுன்றதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அந்த ஒர்க்கை வந்து நாங்க கண்டினியூ பண்றோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்டிச்சிங், சில ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி காட்டன் மெட்டீரியல்ஸ், பட்டு துணி அப்படி தைக்கும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும். சில கிளாத் வந்து ரொம்ப சில்க் மெட்டீரியல் வந்து ரொம்ப வளவலன்னு இருக்கும். ஸோ எதுக்குமே நம்ம பயப்படாம அழகா பொறுமையா எந்த மிஷினா இருந்தாலும் நம்ம பொறுமையா கவனமா தைச்சோம்னா அது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஃபினிஷிங்ல வந்து நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு டெய்லர் வந்து பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப கரெக்டா ஃபிட் பண்ணி கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணி அவர் வந்துட்டு அதை கடைசி வரைக்கும் அதை வந்து முழுமைப்படுத்தினா மட்டும்தான் ஒரு டெய்லரோட ஸ்டெப்ஸ் வந்து கடைசியில முடிவடையும். நாம வந்து டெய்லரிங்கோட எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். இப்போ வந்து ஃபேஷன் டிசைனிங்கை பத்தி நம்ம பார்ப்போம். ஃபேஷன் டிசைனிங் அப்படின்னும் போது ஒரு ஃபேஷன் டிசைனர் அப்படி வந்து புதிய புதிய டிசைன்ஸை வந்து உருவாக்குவாங்க. அந்த டிஃப்ரெண்ட் ட்ரெஸ்ஸஸை வந்து கிரியேட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதுல டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் கிரியேட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்புறம் அதுல வந்து டிஃப்ரெண்ட் கிளாத்ல வந்து அந்த டிசைனை வந்து அவங்க செய்யணும் அப்படின்ட்டு இருந்து டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷனையும் கொண்டு வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா யோசிப்பாங்க. ஒரு நியூ தாட்லயே வந்துட்டு அவங்க ட்ரெஸ்ஸுங்களை வந்து வடிவமைப்பாங்க. அப்படிப்பட்ட கலை தான் வந்து ஃபேஷன் டிசைனிங். இதே வந்து ஒரு ஃபேஷன் டிசைனர் வந்து நிறைய புதிய புதிய விஷயங்களை வந்து யோசிச்சு திங்க் பண்ணி அதை வந்து அவர் உருவாக்குவாரு. அப்படி உருவாக்கப்பட்ட டிசைனை தான் வந்து ஒரு டெய்லர் வந்து ஒரு ஆடையா வந்து உருவாக்குவாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபேஷன். ஃபேஷன் அப்படின்றது வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்மளோட ட்ரெண்டிங் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல போட்ட டிசைன்ஸ் தான் வந்து இப்போ வந்து நமக்கு ட்ரெண்டிங்ல இருக்கு. நிறைய மாடல்ஸை நம்ம பாக்குறோம். பழைய கால படங்களை பார்க்கும்போது இப்போ உள்ள படங்களை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அந்த காலத்துல ட்ரெண்டிங்ல இருந்தது இப்போ மறுபடியும் நமக்கு வந்து ட்ரெண்டிங்ல வருது. ஸோ அது மட்டும் இல்லாம நிறைய பீப்புள்ஸ் வந்துட்டு அதை ட்ரெண்டிங்க்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ்ஸுங்களை வந்து மாத்துவாங்க. அது மட்டும் இல்லாம ஃபேஷன் அதாவது இந்த ஃபேஷன் இந்த ட்ரெண்டிங்கிறது இந்த ஃபேஷன் எப்பவுமே ஒவ்வொரு காலகட்டத்திலயும் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். அப்படி சேஞ்ச் ஆகும்போது ஒரு சில ட்ரெஸ்ஸுங்க மட்டும் ஒரு குறிப்பிட்ட காலத்துல வந்து நமக்கு ட்ரெண்டிங்ல இருக்கும். ஒரு காலத்துக்கு அப்புறம் இன்னொரு மாடல் வந்து நமக்கு ட்ரெண்டிங்ல வர ஆரம்பிச்சிடும். அடுத்து நம்ம பார்க்க போறது ஃபேஷன் மாறுவதற்கு முக்கிய காரணம் என்னன்ட்டு. இப்போ ஃபேஷன் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு சில காரணங்கள் வந்து இருக்கு. அது என்னென்னட்டு நம்ம இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா மூவிஸ். நம்ம எல்லாருமே எப்பவுமே மிஸ் பண்ணாம பாக்குற ஒரு விஷயம் என்னன்னா மூவி. ஸோ இந்த மூவி மூலமா நம்ம நிறைய டிசைன்ஸ் ட்ரெஸ்ஸஸை பாக்குறதுனால நம்மளோட ஃபேஷன் வந்து மாறிக்கிட்டு இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா.
சோசியல் மீடியாலையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் வந்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதையும் நம்ம டெய்லி பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அதனாலேயும் நமக்கு வந்து ஃபேஷன் வந்து டே பை டே நமக்கு சேஞ்ச் ஆகுது. அடுத்தது செலிபிரிட்டிஸ். செலிபிரிட்டிஸ் என்ன வேர் பண்றாங்களோ அதே மாதிரி நம்மளும் என்ன பண்றோம், வேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஸோ இதனாலயும் நமக்கு வந்து ஃபேஷன் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. அடுத்தது கலாச்சாரம். நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் ஃபேஷன் வந்து மாறிக்கிட்டே தான் இருக்குது. அடுத்தது காலநிலை. காலநிலை அப்படின்னும் போது இப்போ சம்மர், வின்டர். இப்போ சம்மர்ல வந்து நம்ம ஒரு டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்ம வந்து வேர் பண்ணிப்போம். இப்போ வின்டர் சீசன்ல பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஏத்த மாதிரி சில டிசைன்ஸ் ட்ரெஸ்ஸஸை வந்து நம்ம வந்து வேர் பண்றோம். ஸோ இதனாலேயே நமக்கு வந்து ஃபேஷன் வந்து மாறுது. அடுத்தது தொழில்நுட்ப வளர்ச்சி. தொழில்நுட்ப வளர்ச்சி அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா முன்னாலெல்லாம் வந்து கையில தான் எம்ப்ராய்டிங்லாம் போடுவோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ் வந்துருச்சு. ரொம்ப ஈஸியா ரொம்ப குயிக் பீரியட்ல வந்து போற மாதிரி நிறைய தொழில்நுட்ப வளர்ச்சி வந்து அதிகமாயிடுச்சு. லேசர் கட்டிங் மிஷின் இந்த மாதிரி நிறைய வந்து உங்களுக்கு வந்ததுனால அந்த ஃபேஷன் வந்து நமக்கு மாறிக்கிட்டே இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபேஷன் டிசைனிங்ஸ். இதோட இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நமக்கு நிறைய கிடைக்கும். ஒரு ஃபேஷன் டிசைனிங் வந்து இப்போ ஒரு கோர்ஸாவே இருக்கு. நமக்கு 4 இயர்ஸ் டிப்ளமோ, 5 இயர்ஸ், 2 இயர்ஸ், 1 இயர்ஸ்னு ஒரு கோர்ஸாவே நமக்கு இருக்கு. ஸோ அதை நம்ம படிக்கிறது மூலமா பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நமக்கு நிறைய கிடைக்கும். அது வந்து ஃபேஷன் டிசைனராகவும் நம்ம ஆகலாம். ஒரு இதை நம்ம லேர்ன் பண்ணிக்கிறதுனால ஒரு பெரிய ஃபேஷன் டிசைனராகவும் நம்மளால மாற முடியும். அடுத்தது ஒரு பொட்டிக் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். தைரியமா வந்து நம்ம ஒரு பெரிய லெவல்ல ஒரு பொட்டிக் வந்து ஆரம்பிக்கலாம். அடுத்தது கார்மெண்ட்ஸ் கம்பெனில வந்து நமக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கும் இந்த ஃபேஷன் டிசைனிங் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம்னா. அடுத்தது எக்ஸ்போர்ட் கம்பெனிலையும் நமக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நமக்கு கிடைக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஓன் பிசினஸை வந்து நம்ம ஒரு பெரிய லெவல்ல பண்றதுக்கும் வந்து இந்த ஃபேஷன் டிசைனிங் வந்து நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். பொதுவா பாத்தீங்கன்னா கடைசியா ஒரு டெய்லரிங்க்கும் ஒரு ஃபேஷன் டிசைனிங்க்கும் உள்ள ஒரு தொடர்புடைய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபேஷன் டிசைனர் வந்து ஒரு புதிய டிசைன்ஸை ஒரு புதிய ஆடைகளை வடிவமைக்கிறதுக்கு வந்து நமக்கு உறுதுணையா இருப்பாங்க. ஆனா டெய்லர் வந்து அந்த டிசைனை வந்து ஒரு ஆடையில வந்து உருவாக்குறவர் தான் வந்து டெய்லரு. ஸோ இவங்க ரெண்டு பேருமே எப்பவுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சப்போர்ட்டிவா தான் இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமோட சப்போர்ட்டிவ் தான் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ்ஸஸை வந்து நமக்கு கொடுக்கும். இப்போ கொஸ்டின்ஸ் ஒன்னொன்னா நீங்க நோட் பண்ணிக்கோங்க. டெய்லரிங் என்றால் என்ன? செகண்ட் ஒன், ஃபேஷன் டிசைனிங் என்றால் என்ன? தேர்ட் ஒன், நீங்க டெய்லரிங் லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்றது. ஃபோர்த் ஒன், டெய்லருக்கும் ஃபேஷன் டிசைனருக்கும் என்ன டிஃபரெண்ட்? ஃபிஃப்த் ஒன், டெய்லருக்கு என்னென்ன குணங்கள் வேணும்? சிக்ஸ்த் ஒன், ஃபேஷனை பாதிக்கும் காரணங்கள் என்ன? செவன்த் ஒன், டெய்லர் ஒரு லைஃப் ஸ்கில்னு ஏன் சொல்றோம்? எய்த் ஒன், இந்த டெய்லரிங்கை லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு? நைன்த் ஒன், உங்களுக்கு எந்த வகை ஆடைகளை உருவாக்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஆசை அப்படின்றது இந்த கொஸ்டின். 10th ஒன், இந்த டெய்லரிங் கிளாஸ் 1ல நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்றது 10th கொஸ்டின். ஸோ நீங்க வந்து இந்த கொஸ்டின்ஸுக்கெல்லாம் ஆன்சர் எழுதி நீங்க வாட்ஸ்அப்க்கு நீங்க சென்ட் பண்ணுங்க. நாங்கள் அதை வந்து உங்களுக்கு பார்த்துட்டு நீங்க அனுப்புற எல்லா மெசேஜஸ்க்கும் நாங்கள் வந்து ரிப்ளை கொடுப்போம். ஃபைனலாக லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் நீங்க எப்படி எங்களுக்கு ஃபாலோ பண்ணி அழகா ரெக்கார்ட் மெயின்டைன் பண்றீங்க, பேட்டர்ன்ஸ், நோட்ஸ் எல்லாமே எடுத்து கொண்டு வரீங்கன்ட்டு செலக்ட் பண்ணி சிறந்த பரிசுகளும் உங்களுக்கு கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லாம எங்களோட சேனலை நீங்க மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. டெய்லரிங் கத்துக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த சேனலை நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப உபயோகமா இருக்கும். எல்லாருமே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிளாஸ்ல என்ன டவுட் இருந்தாலும் நீங்க வந்து எங்ககிட்ட கமெண்ட்லயோ இல்லைன்னா வாட்ஸ்அப் நம்பர்லயோ நீங்க காண்டாக்ட் பண்ணி எங்களுக்கு கேளுங்க. அடுத்த கிளாஸ்ல டெய்லரிங் மெட்டீரியல்ஸ் என்னென்ன தேவைப்படுது, அதோட யூசேஜ் என்னன்றது உங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்கிறேன். அது மட்டும் இல்லாம அதோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு கிளியரா கொடுக்குறேன். பெண்களுடைய கனவுகளும் திறமைகளும் நிறைவேறணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜெயா கயல்வெளி.